Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே மொறுமொறுன்னு நல்ல கிரஞ்சியா ஸ்வீட்டா ஒரு ஸ்நாக் ரெசிபி. இது வந்து நம்ம கோதுமை மாவு வச்சு தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இதோட அந்த டிசைன் பேட்டர்னே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப சாப்பிடணும்னு தோணும். அவ்வளோத்துக்கு யூனிக்காக சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை செஞ்சு பார்க்கலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவில் கூட நீங்கள் இதே மாதிரி பண்ணலாம். இப்போ நம்ம வந்து கோதுமை மாவு தான் எடுத்திருக்கோம். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டுக்கிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இது நல்லா கம்பைன் ஆகும். இந்த உப்பு வந்து மாவோட எல்லா பக்கத்துலேயும் ஈவனாக மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்க்கணும். சரியா 1 கப் அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து பூரி மாவு இருக்கும்ல அந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைங்க. தேவைப்பட்டால் 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய்யோ பட்டரோ கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதையெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வந்து சாஃப்டாக நீங்கள் பிசைஞ்சு எடுக்கணும். அப்போ தான் மாவோட திக்னஸ் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். தண்ணி வந்து 1 கப் அளவு அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் இது 2 போர்ஷனை நான் வந்து டிவைட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒன்று மட்டும் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் நல்லா தேய்ச்சி எடுக்க போகிறேன். இது வந்து ஒரு 1/2 இன்ச்சு சைஸுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்தால் போதும். அதுக்கு மேலே ரொம்ப தின்னாயெல்லாம் தேய்க்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுங்க. ஒரு 1/2 இன்ச்சு சைஸுக்கு கொஞ்சமாக மாவு போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா ஒட்டாமல் இருக்கும் உங்களுக்கு. இந்த அளவு தான் இருக்கணும். இப்போ இதை வந்து பீஸா கட்டரோ இல்லை கத்தியோ வச்சு இந்த மாதிரி கிராஸில் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். பாருங்கள், இந்த மெத்தடில் தான் கட் பண்ணணும். ஒன்றுக்கு மேலே ஒன்றா க்ராஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது அது சூப்பராக ஒரு டிசைனுக்கு நம்மளுக்கு ரெடியாகி வரும். நம்ம பீஸா எல்லாம் கட் பண்ணுவோம்ல அதே மெத்தடில் தான். இப்போ ஒன்றா எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதோட ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அவ்வளோதான். நம்ம இதே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே அந்த பேட்டர்னில் சுருட்டி எடுக்கும்போது அது பார்க்க சூப்பராக இருக்கும். இப்போ அவ்வளோதான். இனிமேல் நம்ம இதில் ஒன்று மட்டும் எடுத்து நம்ம ஸ்டஃபிங்குக்காக ரெடி பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். ஓகே, இப்போது நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து சரியாக 1 கப் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க. இது வந்து சிம்பிளாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு பூரணம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, வெல்லம், பனங்கற்கண்டு இதெல்லாம் கூட நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு கூட சேர்க்கலாம். நான் வந்து சுகர் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவைப்பட்டால் ஏலக்காய் பவுட்ரு கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ணிடலாம். இந்த சுகர் வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உள்ளே நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக ஜூஸியாக இருக்கும். இப்போது இதை வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எட்ஜில் வைங்க. வச்சுட்டு நீங்கள் லேசாக ரோல் பண்ணிங்க அப்படின்னா அது அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும். அதில் சைடில் வந்து ஓப்பனாக இருக்கிறனால அது வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அதை சீல் பண்ணிடுவோம். அப்போ இன்னும் நல்லா உள்ளே அப்படியே ஸ்டஃபிங் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சீல் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியே வந்து எண்ணெயில் பொரிக்கும்போது வெளியே வராமல் இருக்கும். இப்போ இந்த எட்ஜெல்லாம் நல்லா வந்து சீல் பண்ணிடுங்க. கொஞ்சம் தண்ணி தொட்டு நீங்கள் வந்து ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா கூட அப்படியே ஒட்டிகிட்ருக்கோம். இப்போ அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே இப்போ ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒன்று கூட காமிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக ஸ்டஃபிங்கை எட்ஜில் வைங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றிட்டு 2 சைடையும் சீல் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு ஒன்று பண்ணும்போது நெக்ஸ்ட்டு பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இதை இப்படியே சீல் பண்ணி கூட விட்டுறலாம். இல்லை அப்படின்னா அதை 2 அப்படியே மடித்து கூட நீங்கள் விடலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒன்றா போட்டு எல்லாத்தையும் பொரிச்சு எடுங்க. இது நல்ல வெளியில் மொறுமொறுப்பாகவும் உள்ளே வந்து ஸ்வீட்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்குக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள்,
நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம். இனிமேல் இது நல்ல ஒரு கோல்டன் கலர் வாரது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். லோ மீடியம் ஃப்ளேமில் வைங்க, இல்லைன்னா சீக்கிரமாக வெளியே கலர் சேஞ்ச் ஆயிரும். மாவு வந்து நல்லா நம்ம சுற்றி வச்சுருக்கனால உள் பக்கமும் வேகணும், அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். அதனால் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல ஒரு கோல்டன் கலர் வாரது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துட்டுருக்கு பாருங்கள். அப்போ தான் இது வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா தான் நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இப்போது நம்ம எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துட்டோம் பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் கலரில் இருக்குது. இப்போ இதே மாதிரி அடுத்த பேட்சும் நான் போட்டு பொரித்து எடுக்க போகிறேன். நீங்கள் செஞ்சுருக்கக்கூடிய மாவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 30லேருந்து 40 ஸ்நாக் கிட்ட கிடைக்கும். நான் வந்து அதில் ஒரு பேட்ச் மாவில் மட்டும்தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். மிச்சத்தை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே கூட நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்ல க்ரன்ச்சியாக மொறுன்னு இருக்கக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுவும் கோதுமை மாவில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.